Hi my dear friends, சகோதரர்களே வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஸ்கைஃப்ளை ஓவர்சீஸ் உங்களை வரவேற்கிறது. பிரதர்ஸ், இன்னைக்கு பாருங்க, ஹாங்காங்கில் ஹோட்டல் லைன் ஜாப்புக்கு யாருக்காவது போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹாங்காங் போகிறதுக்கு அந்த ஜாப்பை பற்றி இன்றைக்கி சிம்பிளாக பார்ப்போம். இது மோஸ்ட்லி ஒன்லி ஹோட்டல் லைன் ஒர்க்கர்ஸ் தான் அங்கே நமக்கு வேலை பண்ணி கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஹாங்காங் உங்களுக்கு தெரியும், இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஆனால் மோஸ்ட்லி ஹாங்காங் சைனீஸ் டாமினேஷன் தான் இருக்கும். அதிக ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. மற்றபடி ஒர்க் பெர்மிட்டு ஜாஸ்தியாக வர்றதில்லை. இங்கேருந்து போய் செட்டில் ஆகிறவங்க 1-2 ஊர் தான் போவாங்க. மீதி எல்லாமே உங்களுக்கு பிஸ்னஸ் விசா, டூரிஸ்ட் விசா அப்படி போய் செட்டில் ஆகுறாங்க. அப்படியே ஒர்க் பெர்மிட் கிடைக்குன்னா 3 to 5 months ஆகுதான். ஓகே, ஸோ இப்போ வந்திருக்க நமக்கு ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹோட்டல் லைன் ஒர்க்கர்ஸ். அதை பாருங்கள், கிளீனர், டிஷ்வாஷர், பரோட்டா மேக்கர், நார்த் இண்டியன், சவுத் இண்டியன், அதுலேயே ரூம் சர்வீஸு. ஓகே, ஸோ ஹோட்டல் லைனில் உள்ள எல்லாருக்கும் ஜாப் அதில் வாங்கி கொடுக்க ஆள் இருக்குது. ஃப்ரீ ஃபுட் அக்காமடேஷன் இருக்குது. நம்ம ஹாங்காங் சேலரி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 50 ரூபா கிடைக்கும். மினிமம் 50 ரூபா கிடைக்கும். அதுக்கு மேலே நிறைய கிடைக்கும். ஒரு ஹாங்காங் டாலர் இந்தியன் ருபீஸ் 10 rupees வருது. ஓகே, அப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்ல சேலரி கண்டிப்பாக கிடைக்கும். இந்தியன் ருபீஸ் 60 ரூபாயிலேருந்து 80 ரூபா கிடைக்கும் அப்படி சொன்னாங்க. நமக்கு அது மேட்ரு இல்லை, நல்லபடியாக போய் சேர்ந்துட்டாலே போதும். இதுக்கு போகிறதுக்கு என்னென்னா விசிட் விசா தான். நம்ம பாஸ்போர்ட்டில் விசா, அதில் பாஸ்போர்ட்டில் அடித்து அட்டாச் பண்ணி தான் நம்ம விடுறோம். இதுக்கு ப்ராசஸ் ஒரு 15 நாள் எடுக்குது. அதாவது மினிமம் 3 monthsக்கு நம்ம பாஸ்போர்ட்டில் விசா அடித்து, அது விசிட் விசா தான், அதை அடித்து அங்கே இறங்கிக்கிறோம். இறங்கி நேராக அங்கே கொண்டு அங்கே ஹெல்த் செக்கப் கார்டு, மெடிக்கல் கார்டு போட்டுட்டு அப்புறம் அவங்க வேலையில் ஏற்றிடுவாங்க. ஏற்றின பிறகு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, இதனுடைய இன்னும் டீட்டெயில் வேணுன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், என் நம்பரில் கால் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். மொத்தத்தில் 15 to 20 அல்லது 25 நாளில் ஃப்ளைட் ஏறிடலாம். இதுக்கு நாங்கள் 280 சார்ஜ் பண்ணுறோம். ஓகே, அட்வான்ஸ் வெறும் 10,000 ரூபா கொடுத்தா போதும். பாஸ்போர்ட் கொடுக்கணும் விசாரிக்கிறதுக்கு. மெடிக்கல், ப்ரீ மெடிக்கல் எடுத்துங்க, தேவையில்லை தான். ஏன்னா நம்ம இது விசிட் விசாக்கு எப்போவுமே உங்களுக்கு மெடிக்கல் தேவையில்லை. ஆனால் ஃபார்மல் மெடிக்கல் அவங்க எடுக்க சொன்னாங்க. ஆள் ஏன்னா அங்கே போய் இறங்கணுன்னு அங்கே மெடிக்கல் செக்கப் இருக்குது. மெடிக்கல் கார்டு போட்டால் தான் பண்ண முடியும், பெர்மிட்டுக்கு போட முடியும். அதனால் 48 வயசு வரைக்கும் இதில் ஓகே. ஓகே, ஸோ அதுக்கு கம்மியாக, அதாவது இதில் என்னென்னா நீங்கள் ஒரு சப்போஸ் அந்த ஹோட்டல் ரிலேட்டட் படிக்கலைன்னாலும் பரவாயில்ல, ஆனால் படித்தது வேறு, ஒர்க் இதில் பண்ணியிருக்கேன், இந்த வேலை என்னால் பண்ண முடியும்னா தாராளமாக. இதுக்கு ஒரு இன்டர்வியூ கிடையாது. நம்ம அங்கே இறங்கியாச்சுன்னா ஒன்று இதில், அதுலன்னா அதில், இல்லை ரெண்டுமே எதுவுமே செட் ஆகலைன்னா கிளீனர் இல்லையா, இல்லைன்னா சிலங்க குக்கு ஜாப்பே நல்லா தெரியல அப்படின்னா கூட கிச்சன் ஹெல்ப்பராக கொண்டு வந்துடுவாங்க. வேலை இருக்குது, யாரும் திரும்பியெல்லாம் வரமாட்டாங்க. ஏன்னா போகிறது நம்ம விசிட்டாக 3 மாதம் விசா அடித்து தான் ஏறி இறங்குறோம். அதுக்கு நம்ம கேரண்டி, ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஜாபுகள் இப்படி தான் வருது. எல்லாரும் நீங்கள் கேட்கலாம், ஒர்க் பெர்மிட்டை கொடு, ஒர்க் பெர்மிட்டு கொடு. எல்லா நாட்டிலையும் வா நான் ஒர்க் பெர்மிட் தரேன்னு கூப்பிடல, அவங்களாலே முடியாது. அந்த நாட்டில் ஒர்க் பெர்மிட்டில் இறக்க முடியாது. ஆனால் விசிட்டில் இறங்கினா அங்கே லோக்கல் டிரான்ஸ்ஃபரில் ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் போடுறாங்க. அதுதான் நம்ம பண்ணுறோம். ஓகே, ஸோ விசா டிக்கெட் எல்லாம் சேர்த்து 280, அட்வான்ஸ் வெறும் 10 ரூபாய் பாஸ்போர்ட்டும் கொடுத்தா போதும். 15 to 20 நாளில் ஃப்ளைட் கொடுத்துடலாம் சென்னையிலேருந்து. ஓகே ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, தேவைப்பட்டால் இதை கால் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.